வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடி எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பிங்க் கலர் இட்லி பூச்செடி. இப்போது இதில் பூ இல்லை, அதனால் உங்களுக்கு அது தெரியாது. பட் இப்போ சின்ன செடி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு அழகு செடி மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ரோஸ் எல்லாம் வைக்கும்போது அது கூட பொறிச்சு கட்டி வச்சுக்கலாம். தென் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நாட்டு செம்பருத்தி செடி இருக்குது. ஸோ இந்த செடி வந்து ரொம்ப லீவ்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் டெய்லி ஒரு 10 ஃப்ளவர்ஸ் ஆக டெய்லி பூத்துகிட்டே இருக்கும். தென் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம். இது வந்து அந்த ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் நந்தியாவட்டம். இந்த நந்தியாவட்ட பூ வந்து மொக்கா இருக்கும்போது தான் அந்த ப்ரைடுக்கெலாம் வந்துட்டு அந்த கார்லண்ட் டெக்கரேஷனுக்கு அப்புறம் அந்த பூ வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நந்தியாவட்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல பிளட் ரெட் கலர் இட்லி பூ. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வேணால் மேபி பிங்கிஷாக தெரியலாம். பட் இதோட ஒரிஜினல் கலர் வந்து நல்ல பிளட் ரெட் கலர். இது வந்து நந்தியாவட்டத்து பக்கத்தில் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொய்யாக்கன்று. ஆல்ரெடி நான் வந்து இந்த கொய்யா மரத்துலேருந்து ஒரு பழம் பறிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் அதை வந்துட்டு அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கொய்யாக்கன்று இது வந்து நாட்டு கொய்யாக்கன்று, உள்ளுக்குள்ளே ரெட் கலரில் இருக்கக்கூடிய அது மாதிரி சிவப்பு கொய்யா. அது பக்கத்தில் இருக்கிறது புளிப்பு நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய், புளிப்பு நெல்லிக்காய். தென் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தது லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸு, இது ரைட் சைடு என்ட்ரன்ஸில் இந்த செடி வந்து பவளமல்லினா காம்பு ஆரஞ்சு கலர்லேயும் பெட்டல்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் அந்த பூ பவளமல்லி. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து மலரும். ஈவினிங் மலர்ந்து மார்னிங் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாக கீழே நிறைய பூவாக குட்டி கிடக்கும். பவளமல்லிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இது வந்து ப்ளூ கலர் சங்குப்பூ. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஒரு வெத்தலை கொடி ஒன்று வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கோம். வீட்டில் வெத்தலை கொடி வளர்த்துனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு வெத்தலை கொடி ஒன்று வச்சு அது இப்போ தான் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. வெத்தலை கொடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளிப்பூ. இந்த மஞ்சள் அரளி வந்து செடி சின்னதான், பட் எப்பவுமே என்ட்ரன்ஸில் எல்லோ கலரில் பூ பூத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம உள்ளே வரும்போது இல்லை வெளில போகும்போது இந்த மாதிரி நல்ல கலர் பூ எல்லோ கலர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். அதனால இந்த செடி நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். தென் வீட்டுக்கு முன்னாடி வந்து சில செடிகள் கம்பல்சரி இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணியும் ஒன்று. மருதாணி வந்து நாங்கள் ஆல்ரெடி வேறு வச்சுருந்தோம். பட் அது நல்லா வளரல, காஞ்சிச்சதுனால புதுசாக வேற ஒரு மருதாணி கன்று வாங்கி வச்சுருக்கோம். மருதாணி கண் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாடாமல்லி. இந்த வாடாமல்லி பூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாடாது. பட் அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா அந்த பூ இதழ் எல்லாமே வந்துட்டு அடியில் காஞ்சு அதில் வந்து விதை வர ஆரம்பிச்சிடும். காய்க்காமல் விதையாக வர ஆரம்பிச்சிடும். வாடாமல்லி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. இது வந்து அந்த பன்னீர் பூவோட பெரிய சைஸ் பன்னீர் பூ, சாமங்கி பூவோட பெரிய சைஸு. அப்புறம் இது வந்து திருநீற்று பச்சிலை. நம்ம சப்ஜா லீஃப்னு சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சப்ஜா சீட்ஸில் இருக்கிற இலை தான் இது திருநீற்று பச்சிலை. சப்ஜா விதை செடி இது. அதுக்கு கீழேயே கொஞ்சமாக வந்து நாங்கள் வீட்டு யூஸ்க்காக புதினா நட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து எப்போவுமே ஈரமாக இருக்கும், அப்படின்னால புதினா நல்லாயிருக்கும். புதினா செடி வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா 7 days ரோஸ். இது வந்து எல்லா நாளுமே பூத்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பூவாவது பூக்காமல் இருக்காது 7 days ரோஸ். இது வந்து எல்லோவும் ஆரஞ்சும் மிக்சடு டபுள் கலர். இப்போ இது வந்து தண்ணி நிறைய விட்டுட்டே இருக்கிறனால நிறைய மொட்டெல்லாம் இருக்குது இதில். செவன் டேஸ் ரோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மருன்னு சொல்லுவாங்க, மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம முல்லைப்பூ மல்லிகைப்பூலாம் கட்டும்போது இதை கொஞ்சம் பிச்சு கூட வச்சு கட்டினா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காக்கராட்டம்பூ. இது வந்து இப்போ தான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் செடி வளர்ந்துருக்குது காக்கராட்டம்பூ செடி. காக்கராட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரோஸ் ஒன்று, பெங்களூர் ரோஸ் ஒன்று வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே இன்னொரு கலர் ஒரு லைட் கலர் ரோஸும் வச்சுருக்கோம். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி வந்து இது வந்து சின்ன சைஸ் சம்மங்கி.
மல்லிகைப்பூ. இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து இந்த வீடியோ வந்து நான் மார்னிங் டைம் எடுத்ததுனால மொக்கு உங்களுக்கு சரியாக தெரியாது, நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து முல்லைப்பூ. முல்லைப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்தல் மாதிரி போட்டால் தான் நல்லா பூ பூக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி 4 கால் ஊனி வேஸ்ட்டான மரக்குச்சி இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நட்டு கட்டி விட்டோன்னா பந்தல் அமைப்புக்கு பூ நல்லா வரும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ், பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் கலரு, அந்த ரோஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சாண்டலும் ஒயிட்டும் மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலர், ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி ஒரு ரோஸ். அதுக்கு பக்கத்தில் ரெட் கலரில் குட்டி பட்டன் ரோசஸ். இதுவுமே நிறைய பூத்துட்டே இருக்கும் டெய்லியுமே. எல்லா செடிக்குமே தண்ணி வந்து ரெகுலராக விட்றோட தான் பூக்கும். இது வந்து கொடிசம்மங்கி. கொடிசம்மங்கி வந்து இப்போ பூ இல்லை, நாங்கள் வந்து எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கோம். அது பூக்கும் போது நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். இது வந்து ஜாதிப்பூ செடி. இப்போ வந்து சீசன் முடிஞ்சனால வெட்டி விட்ருக்கோம். இப்போ தான் தலைஞ்சிருக்கு ஜாதிப்பூ செடி. இப்போ தான் அதோட அருமெல்லாம் வந்திருக்கு. ஜாதிப்பூ பக்கத்தில் வந்து நாட்டு ரோஸ் செடி வந்து ஒரு பூ பூத்துருக்கு இப்போதைக்கு. இது வந்து சரக்கொன்றை. சரக்கொன்றைன்னா ரெட் கலரில் அப்படியே கொத்து கொத்தாக பூ தூங்கும். அந்த சீசனும் இன்னும் வரல. இது வந்து செண்பக பூச்செடி. வாழைக்கண்ணு பக்கத்தில் இருக்கிறது செண்பகப்பூ. இதுவும் இன்னும் பூ சீசன் இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை. இப்போதைக்கு தான் செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. செண்பகப்பூ பக்கத்தில் இருக்கிறது வந்து மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் திக் லீஃபாக இருக்கும். பூவே வந்து அப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த மனோரஞ்சிதம் பூ. மனோரஞ்சிதம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ரோஸ் செடி ஒன்று வச்சுருக்கோம். இதுவும் வந்து இப்போ தான் மொக்கு இருக்குது, இன்னும் பூ பூக்கலை. அது பக்கத்துலேயே வந்து பிங்க் கலர் அரளிப்பூச்செடி. இது எல்லாமே வந்து வீட்டுக்கு சைடில் வந்துடும். தென் இது வந்து மல்லிகைப்பூ மொட்டு. நான் வந்து மறுபடியும் ஈவினிங் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா பூவை வந்து நிறையா பறிக்கிற மாதிரி ஸ்டேஜில் நிறையா மொக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மாதுளை செடி. மாதுளை கன்று வந்து இப்போ சீசன், அதனால் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. பூ நிறையா வச்சு பிஞ்சு நிறைய வச்சுருக்குது மாதுளை கன்றில். மாதுளங்கன்னுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க, காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. மைசூர் மல்லி இதுவும் வந்து இன்னும் பூ பூக்கலை. கண்டிப்பாக இது பூ வைக்கிற டைமில் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது பக்கத்துலேயே வந்து இது வந்து மாங்கன்று. இது வந்து பங்கனப்பள்ளியா அல்ஃபோன்ஸாவான்னு தெரில, பட் ரெண்டில் ஏதோ ஒரு வெரைட்டி. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருக்கோம். மல்லிகைப்பூ செடி பக்கத்தில் வந்து இருக்கிறது மிளகாய் செடி. இது வந்து ஓமவல்லி இலை. குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சா கொடுப்போம் இல்லையா, அந்த ஓமவல்லி தலை. இங்கேயும் வந்து ஒரு மறிக்குழந்து வந்து ஒரு பதியம் ஒன்று போட்டு வச்சுருந்தோம், அதுவும் நல்லா முளைச்சிருக்கு. தென் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழக்கன்று இப்போ தான் வந்து குட்டியாக செடியாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வெரைட்டி முல்லைப்பூ செடி. இது வந்து பச்சை காம்பு முல்லைப்பூ. நல்லா பூ நல்லா நீட்டமாக நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மரம். லைனாக வந்துட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் 4 சவுக்கு மரம் வச்சுருக்கோம்.